அவரை உசுருமா அவன் உசுருமா, அது வந்து வேற வார்த்தை சொல்லியிருப்பான். அன்னைக்கு உசுருமா. இந்த சிஸ்டம் இப்ப இல்ல. இந்த பிரிட்டிஷ் இது அட்வர்சரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்வர்சரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னா ஒருத்தர் ஜெயிக்கிறார் ஒருத்தர் தோக்குறார், அதனால விரோதம் இருந்து கொண்டே இருக்கிறது அட்வர்சரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இனிமே எதிர்காலத்தில் கொஞ்சமா வரும். உடனடி சாத்தியம் இல்லை. பல பேர் கேட்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சா இதை மாற்ற வேண்டியது அதை மாற்ற வேண்டியது முடியாது. 75 வருஷமா ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 150 வருஷமா பிரிட்டிஷ் பீரியட்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா தண்டவாளத்துல ஒரு ட்ரெயின் போகுது 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. நமக்கு தெரியுது அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தப்பான டைரக்ஷன்ல போறோம். இது திருச்சிக்கு போக வேண்டிய ட்ரெயின் திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கு. அந்த டிரைவருக்கு தெரியுது அப்பதான். ஆனாலும் 150-200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ட்ரெயினை எந்த டிரைவரும் சடன் பிரேக் போட முடியாது. உடனடியா தப்பா போன ஆமா டக்குனு பிரேக் போட்டா என்ன ஆகும்? ஒரு பெட்டி மேல ஒரு பெட்டி ஏறி உருண்டு விழுந்து ஆயிரக்கணக்கில் செத்து போயிடுவாங்க. அப்போ அதை புரிந்து கொண்டால் கூட, தவறான திசையில் செல்கிறோம் என்று புரிந்து கொண்டால் கூட நிதானமாக செயல்படுவதுதான் ஒரு நல்ல ஆட்சியாளருடைய அறிகுறி. அதை நரேந்திர மோடி நிதானமா எங்கெங்கெல்லாம் வரலாற்று தவறு நடந்து கொண்டிருக்கோ அதெல்லாம் நிதானமா செய்து கொண்டிருக்கோம். நிதானமா செஞ்சே இந்த 10 வருஷத்துல அயோத்தியில 500 ஆண்டு காலம் தீராத ராமராலய பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கோம். நிதானமாக செயல்பட்டு ஜம்மு காஷ்மீர்ல 370 சட்டப்பிரிவை நீக்கி இருக்கிறோம். நிதானமாக செயல்பட்டு குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்துக்களை திரும்ப இந்தியா கொண்டு நிதானமா இருந்த. இப்போ நிதானமா இருந்ததா இந்த கிரிமினல் லா சட்டங்களை திருத்துகிறோம். இந்த கிரிமினல் லா சட்டத்தை ஏன் திருத்தம் தெரியுமா? இது கம்யூனிஸ்ட் திமுக தெரியுது, நமக்கு தெரியல. இதை திருத்திட்டாங்க. கிரிமினல் லாவை திருத்தி முடிச்சாதான் யூனிஃபார்ம் சிவில் லா கொண்டு வருவதற்கு அது வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த சட்டம் எல்லாத்தோட இணையும். இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், வெளியிலிருந்து பார்த்தா 3 சட்டம் மாற்றம் தான் திருத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் எவ்வளவு சட்டம் இருக்குன்னு தெரியும். ஆனா இங்க இருக்க வழக்கறிஞர்களுக்கு பெருமகனார்களுக்கெல்லாம் தெரியும். இந்த 3 சட்டங்கள் பல சட்டங்களோட தாக்கத்தை உருவாக்குறது. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு இந்த 3 சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? வழக்கறிஞர் ஐயா சொல்லுங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு இந்த 3 சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? டெரரிஸ்ட் ஆக்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா சட்டங்களுக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிற கோர் கிரிமினல் லா அதை திருத்தம் பண்ணிருக்கோம். இதை செய்ததுக்கு அப்புறம் சிவில் லாவிலையும் திருத்தம் பண்ணா எதையெல்லாம் இந்துத்துவம் இத்தனை நாள் எதிர்பார்த்ததோ அதெல்லாம் நடந்து விட்டது என்று பொருள்படும். அதான் நடந்துடும். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்தே தீரும். அது எந்த விதமான மாற்றம். பொது சிவில் சட்டம் வந்தே தீரும். எந்த நாட்டிலையும் மதத்துக்கு சிவில் சட்டம் எந்த நாட்டிலையும் இல்லை. இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொது சிவில் சட்டம் என்பது இந்துத்துவ சட்டம் இல்லை. இந்துக்களுக்கு தான் சட்டம். அந்த இந்து சட்டம் தான் முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கும் அப்படி கிடையாது. அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ எல்லோருக்கும் பொதுவான சட்டத்தை உருவாக்கி அதை நாம நிறைவேற்றத்தான் போறோம். அந்த போக்குல நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் அன்பினிஷ்ட் அஜெண்டா. இது எத்தனை வருஷத்துக்கு ஆட்சியில இந்த நாட்டில் இதுவரை தீர்க்கப்படாமல் இருக்கிற பிரச்சனைகள் எத்தனை ஆண்டுகளுக்கு வைத்துக் கொண்டே இருக்க முடியும்? நிச்சயமாக அதெல்லாம் நடந்தே தெரியும். அதோடு கூட அமித்ஷா அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த புதிய உலகம் சார்பாக நாம எல்லாம் கூட ஒரு கோரிக்கை வலியுறுத்தணும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவடைக்குள் இந்தியாவில் மதமாற்ற தடை சட்டம் முழுமையாக வர வேண்டும் என்பதை திரும்ப சொல்றோம். இது ஒன்றும் தெரியாத இடத்துல அவங்கெல்லாம் இல்லை. அந்த தலைவர்களுக்கு நம்மை விட அதிகமாக தெரியும். ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இந்த தேசத்தில் எத்தனை பேர் நம்மளை ஆதரிப்பார்கள் என்கிற கணக்கு அங்கே தேவைப்படுகிறது. அதனால சொல்றேன், ஒட்டுமொத்த தேசத்தின் போர்க்குரலும் எழுந்து நின்று மதமாற்றம் என்பது இந்த தேசத்தில் இருக்கவே கூடாது என்ற சட்டம் கொண்டுவதால்தான் அவரை போர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். தாய் மதம் திரும்புவதை பற்றி எல்லாம் இந்து முன்னணி சங்கம் பேசிக்கணும். ஆட்சியில் அரசாங்கத்தில் இருப்போட அணுகுமுறை என்னன்னா, நீ எந்த அப்பனுக்கும் அத்தாளுக்கு பிறந்து அந்த மதத்தில் இருந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிடப்படும்.
இந்துவா வாழ்ந்திருக்கிற கடைசி மூச்சு உள்ளவரை நீ இந்துவாக வாழ வேண்டும் என்பதுதான் சட்டமாகவும் இருக்க வேண்டும், நடைமுறையமாகவும் இருக்க வேண்டும். இடையில யாரும் கடத்தில் போறதெல்லாம் இங்க ஆள் பிடிக்கிற கூட்டத்துக்கெல்லாம் இங்க அனுமதி இல்லை என்பது சட்டமாக்கப்பட வேண்டும் என்பது. இதை வலிமையா சொல்லணும், தவறு இல்லை. என் தர்மத்தை காப்பாற்றுகிற, என் எண்ணிக்கையை காப்பாற்றுகிற உரிமை எனக்கு. அவங்கவுங்க பிறந்த மதத்துல அவங்கவுங்க இருக்கும். என் அப்பாவும் அம்மாவும் எந்த மதமோ அந்த மதத்துல தப்பே இல்லை. அப்படி ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டே போனா எங்க அப்பா அம்மா எந்த மதம், எங்க அப்பா அம்மா எந்த மதம்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் முட்டி அத்தனை பேருமே இந்து மதத்துல இருந்தாங்க உண்மைகளுக்கு தெரியும். அதனால அதை நோக்கி இந்த அரசாங்கம் போகும். இதெல்லாம் செய்யணும். செய்ய செய்ய செய்யதான் நம்ம நாட்டில் ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா மத ரீதியான சிக்கல்கள், மத ரீதியான நல்லிணக்கம் இல்லாத தன்மை இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் இருக்கணும். இந்த நாட்டில் எல்லா மதமும் ஒரு இடத்துல, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மதங்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி சேர்ந்து ஒன்றாக வாழ முடியும் என்று நிரூபிப்பதற்கான பரிசோதனை கூட உலகத்தில் ஏதாவது நாடு இருக்குன்னா அது பாரத தான். உலகத்தில் எல்லா மதமும் இந்த இந்தியாவில் இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவரவர்களுக்குரிய இடத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அடுத்தவர் இடத்தை எடுத்துக்கொள்கிற உரிமை யாருக்கும் கிடையாது என்பதை நாம் அவர்கள் சொல்றோம். உன் இடத்தை நீ வச்சுக்கோ, உனக்குரிய ஸ்பேஸ் நீ உட்காரு, அடுத்தவங்க இடத்துக்கு போகக்கூடாது. இதை நாம சொல்றதுதான் இந்த மதமாற்ற தடை சட்டம் மாறணும். அது வரணும். இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல மதமாற்ற தடை சட்டம் இருக்கு, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஒட்டுமொத்த தேசத்துக்கும் அது வரணும். அதை நோக்கி இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் இங்கே கோரிக்கையா வைக்கிறோம்.